கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய், அதிலே இலைகளே என்று வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. கனியுள்ள வாழ்வு வாழுங்கள், லிவ் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் கனியுள்ள ஜீவியம் செய்யும்படிக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம் கை கொடுப்பதற்காய் மாத்திரம் அல்ல, கனி நம்மில் நிலைத்திருக்கும்படிக்கும் முதிர் வயது வரைக்கும் கனி தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய கனிகளை வைத்துதான் உலகம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு தன்னுடைய உலக ஊழியத்தின் கடைசி வாரத்தில் பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நோக்கி சென்றார். அப்பொழுது அவருக்கு பசியுண்டாயிற்று. தூரத்தில் வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டார். அந்த நாட்கள் அத்திப்பழ காலம் இல்லை. இருந்தாலும் இலைகள் பச்சையாகவும் அடர்த்தியாகவும் அந்த அத்தி மரத்தில் காணப்பட்டது. அவ்வாறு காணப்படும் போது கனிகள் காணப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தர் கனியை தேடி அம்மரத்தண்டையில் வந்தார். வந்த பின்பு, இது வெறும் பகட்டான அத்திமரம் என்றும் கனிகள் காணப்படுவது போல பாசாங்கு செய்தது என்றும் பொய்யான விளம்பரம் செய்த மாய்மாலமான அத்திமரம் என்றும் கர்த்தர் அறிந்து கொண்டார். ஆகையால் இனி ஒருபோதும் முன்னில் கனிகள் காணப்படுவதில்லை என்று கர்த்தர் சபித்தார். உடனே அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று. இந்நாட்களில் கிறிஸ்தவமும் பகட்டான மாய்மாலமான காரியங்களுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. போலி விளம்பரங்களும் சமூக ஊடக காட்சிகளும் செய்திகளும் ஜனங்களை வஞ்சிக்கிறது. சினிமா கூத்தாடிகளின் மேடைகளைப் போல கிறிஸ்தவ மேடைகளும் பலிபீடங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களும் உண்மைக்கும் மாயைக்கும் இடையே அகப்பட்டு பகுத்தறிய முடியாதபடிக்கு தவிக்கிறார்கள். ஆதி அப்போஸ்தல சபையில் முதல் பாவம் பாசாங்கு செய்ததினால் வந்தது. அனனியா சப்பிரா என்ற விசுவாச தம்பதி தங்கள் நிலத்தை விற்று முழுவதும் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் என்று மாய்மாலம் செய்தார்கள். அதன் விளைவு மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, மாயையை நம்பி அதை பின்பற்றாதிருங்கள். பெரேயா பட்டணத்து ஜனங்களைப் போல வேதத்தோடு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பாருங்கள். பகட்டையும் மாய்மாலத்தையும் நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். அது நிமித்தம் சாபத்தையும் ஆத்தும மரணத்தையும் சம்பாதித்து விடாதிருங்கள். பதிலாக கனியுள்ள ஜீவியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். உலக ஜனங்கள் உங்களில் இயேசுவை காணட்டும். மலைமேல் இருக்கும் பட்டணமாய், விளக்கு தண்டின் மேல் இருக்கும் விளக்காய் வெளிச்சம் வீசுங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கனியுள்ள வாழ்வு வாழ கர்த்தர்தாமே உதவி செய்வீராக. அன்றைக்கு இருந்த அத்திமரத்தை போல ஒரு வாழ்வு வாழாமல் உமக்கு பிரியமான வாழ்வை வாழ கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் கனி உண்டாகாமல் இருக்கும்படியான ஒரு ஜீவியம் செய்யாமல் கர்த்தர் நீர் அவர்களுக்கு வழி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.